நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா துதுரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்ன மர்யம் ஃபஇன்னமா அன அப்த் ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை அளவு கடந்து புகழாதீர்கள். நான் அல்லாஹுடைய ஒரு அடிமை, எனவே நீங்கள் அல்லாஹுடைய அடிமை என்றும் அவனுடைய தூதர் என்றுமே என்னை பற்றி சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது. உண்மையில் இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எந்த ஒரு இறைத்தன்மையும் எனக்கு கிடையாது, நான் ஒரு அடிமை, இறைவனுக்கென்று இருக்கக்கூடிய, அல்லாஹுக்கென்று இருக்கக்கூடிய எந்த ஒரு தனிப்பட்ட பண்பும் எனக்கு கிடையாது, நான் அவனுடைய அடிமையாக இருக்கிறேன் என்பதை சொல்கிறார்கள். என்னை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுடைய அடிமையும் அவனுடைய தூதரும் என்று சொல்லுங்கள். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்கள் தன்னை பற்றி வர்ணித்த இந்த இரண்டு பண்புகளும் மிக சரியான, மிக சிறப்பான பண்புகளாக இருக்கின்றன. ஏன் தெரியுமா? ஒரு மனிதன் அல்லாஹுடைய அடியார்களில் ஒரு அடியானாக இருப்பது அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவனான அவனுடைய அடிமை நான் என்று ஒருவன் சொல்வதாக இருந்தால் அது அவனுக்கு சிறப்பு. யாருக்கும் அவன் அடிமை கிடையாது. அந்த உலகத்திற்கே சொந்தக்காரனான, ஆட்சியாளனான அவனுடைய அடிமை என்று சொல்வது மிகப்பெரிய சிறப்பு. அல்லாஹு தாலாவும் குர்ஆனிலே பல இடங்களிலே தன்னுடைய அடியார்களை தன்னுடைய அடியார்கள் என்று வர்ணித்திருக்கிறான். ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியிலே அமைதியாக நடந்து செல்வார்கள். அதே போன்று தன்னுடைய இறை தூதர்களை சொல்கிற பொழுது, வலகத் சபகத் கலிமத்துனா லிஇபாதினல் முர்சலீன், என்னுடைய அடியார்களான தூதர்களுக்கு அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்று எங்களுடைய வார்த்தை முந்திவிட்டது, தீர்மானிக்கப்பட்டு விட்டது, எங்களுடைய அடியார்களான தூதர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பது என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இந்த ஆயத்தை பற்றி இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தாலா இங்கே தன்னுடைய தூதர்களை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் இறை தூதர்கள் என்று சொல்வதற்கு முன்னால் லிஇபாதினா, எங்களுடைய அடியார்கள் என்று அல்லாஹு தாலா அவர்களை சொல்கிறான். உண்மையிலே இறை தூது என்பது மிகச்சிறந்த ஒரு அடையாளம், மிகச்சிறந்த ஒரு பண்பு, ஒருவர் இறைவனுடைய தூதராக இருப்பது. ஆனால் ஒருவர் அல்லாஹுடைய அடிமையாக இருப்பது மிகவும் சிறப்பான, மகத்தான ஒரு விடயம். அதனால்தான் அல்லாஹு தாலா ஆரம்பமாக அவர்களை எங்களுடைய அடியார்கள் என்று வர்ணிக்கிறான். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடிமை, அதனால் அவர் வணங்கப்படக்கூடாது. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அதே நேரத்திலே அவர்கள் ஒரு ரசூல், அவர்கள் பொய்ப்பிக்கப்படக்கூடாது என்பதை இந்த ஹதீஸிலே இருந்து நாங்கள் தெரிந்து கொள்கிறோம்.